வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். எந்த பட்டனை தொட்டாலும் பாஜகவுக்கு தான் ஓட்டு. பரபரப்பை கிளப்பிய வாக்காளர். கூட்டமாக வந்த திராவிட கட்சிகள், அதிர்ச்சியில் உறைந்த அதிகாரிகள், வியாசர்பாடியில் புதிய சர்ச்சை. தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளுக்கும் புதுச்சேரியிலும் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னதாகவே வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். அதில் காலை 7 மணி அளவில் தொடங்கிய வாக்குப்பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளிலும் பகல் 1 மணி நிலவரப்படி 40% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதில் நாமக்கல், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர் ஆகிய லோக்சபா தொகுதிகளில் 26% வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. குறைந்தபட்சமாக மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் 20% வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் சில இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகள் சிறிய அளவில் இருந்தாலும் பெரும்பாலும் வாக்குப்பதிவு தடைபடாமல் நடந்தது. இத்தகைய சூழலில் வடசென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வியாசர்பாடியில் புதிய பிரச்சனை எழுந்துள்ளது. சென்னை வியாசர்பாடி MKP நகர் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியின் 150வது வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடிக்கு செல்லும் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு விருப்பமான கட்சிகளுக்கு வாக்களித்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்படி வாக்களிக்க சென்ற ஒரு சில நபர்கள் மின்னணு இயந்திரத்தில் தான் எந்த சின்னத்துக்கு வாக்களித்தாலும் அது தாமரை சின்னத்திற்கு நேராக லைட் எரிவதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினர். மேலும் இந்த விவகாரம் குறித்து அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி ஏஜென்ட்டுகளிடம் புகார் அளித்துள்ளனர். ஒரு கணம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த திமுக, அதிமுக பூத் ஏஜென்ட்டுகள் தேர்தல் அதிகாரிகளிடம் சென்று நடந்த விஷயங்களை கூறியுள்ளனர். மேலும் எந்த சின்னத்துக்கு நேராக உள்ள பட்டனை அழுத்தினாலும் தாமரை சின்னத்துக்கு அருகில் உள்ள லைட் எரிவதால் அந்த மின்னணு இயந்திரத்தை பரிசோதிக்கும்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாத தேர்தல் அதிகாரிகள், நாம் எந்த சின்னத்திற்கு வாக்களிக்கிறோமோ அந்த சின்னத்தில்தான் லைட் எரியும் என்று கூறியுள்ளனர். இதனிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த திமுக, அதிமுக பூத் ஏஜென்ட்டுகள் வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகைய சூழலில் எந்த பட்டனை அழுத்தினாலும் பாஜகவுக்கு ஓட்டு விழுவதாக புகார் கூறிய நபரை காவல்துறையினர், தேர்தல் அதிகாரிகள் அழைத்து சென்று விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் அவர் சொன்னபடி உண்மையிலேயே அவ்வாறு நடந்ததா, இல்லை அவர் பொய் புகார் கூறினாரா என்பது பற்றி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே சமயம் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இவ்வாறான குளறுபடிகள் நடக்காது என தேர்தல் ஆணையம் தொடர்ந்து கூறி வருகிறது. ஆனால் கேரளாவில் காசர்கோடு தொகுதியில் நடந்த மாதிரி வாக்குப்பதிவின் போது பாஜகவுக்கு ஒருமுறை பட்டன் அழுத்தினால் 2 வாக்குகள் விழுவதாக சர்ச்சை எழுந்தது. தற்போது அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்றது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.